பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீது எழுதின இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். தாவீது தன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி இருக்கிறார். அப்படி தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பம் எட்டின பொழுது தேவனுடைய பதில் தனக்கு கிடைப்பதற்கு முன்பதாகவே தேவன் எப்படியெல்லாம் தாவீதுக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தருளினார் என்பதை இந்த 18வது சங்கீதம் 7 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அவர் விவரித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்காக தேவன் இப்படியெல்லாம் வைராக்கியம் கொண்டு பதில் தருவாரோ என்று இந்த வசனங்களை வாசித்த பொழுது நான் வியப்படைந்தேன். அந்த வசனங்களை சற்று கவனியுங்கள். அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்கடித்தார். இப்படியெல்லாம் தேவன் தாவீதினுடைய விண்ணப்பத்தை கேட்டு தாவீதுக்காக பக்தி வைராக்கியமாய் எழுந்தருளி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, தாவீதை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தாவீதுக்காக இவ்வளவு வைராக்கியம் கொண்டிருப்பாரேயானால், நாமும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது நமக்காகவும் கிரியை செய்து அவர் பதில் தர வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுக்காக நீர் வைராக்கியம் கொண்டு பதிலளித்ததை நாங்கள் தியானித்தோமே. நாங்களும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.